ஸோ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒப்பேக் என்ற நிறுவனத்திலேருந்து ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ வந்து வெளியேறியதுக்கு. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒப்பேக்ன்றது எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ யுஏஇ வெளியேறினதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல உலகத்தில் வந்து க்ரூட் ஆயிலோட கச்சா எண்ணெயே டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கிறது வந்து நிறையாவே இருக்குது. அது வந்து நம்ம என்ன தான் வந்து மாற்று சக்தி, ரினியூவபிள் சோர்ஸு, நான் ரினியூவபிள் சோர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் உலகம் வந்து க்ரூட் ஆயிலை டிபெண்ட் பண்ணியிருக்கிறத இன்னும் நம்மளால் மாற்ற முடியுது. அதே மாதிரி இந்த கச்சா எண்ணெய் வந்து உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளுக்கும் அது வந்து கிடைக்கிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டுமே கிடைக்கிது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% 85% வந்து இந்த கச்சா எண்ணெயை நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு சின்ன பிரச்சனை அந்த கச்சா எண்ணெய் தயாரிக்கிற நாடுகளில் எங்கே ஏற்பட்டாலுமே அது உலக சந்தையை பெரிதும் பாதிப்புக்குள்ளாகுது. சமீபத்திய உதாரணம் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த போரை தொடுத்ததுனால நம்மளுக்கு இங்கே கேஸ் தட்டுப்பாடுலேருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை நாம் சந்தித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ கச்சா எண்ணெயோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஒபேக் அப்படிங்கிறது ஓபிஇசி, ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ், ஓகேங்களா. ஸோ பெட்ரோலை தயாரிக்கிற நாடுகள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ இந்த தலைமையகம் வந்து ஈராக் பாக்தாத்தில் இருக்குது. 1960 5 நாடுகள் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. தற்போது 12 நாடுகளாக அதில் இருக்குது. அந்த 5 நாடு யாரெல்லாம் சேர்ந்து இந்த ஒப்பேக்கை உருவாக்குனாங்க அப்படின்னா ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா. ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா, காங்கோ, கைனா, லிபியா, நைஜீரியா, வெனிசுலா, யுஏஇலாம் சேர்ந்து அதை 12 உயர்த்தியிருக்கு. ஒபேக்கில் மொத்தம் 12 நாடுகள் இருந்திருக்கு. அந்த 12 நாட்டில் இருந்து தான் யுஏஇ இப்போ வெளியேறியிருக்கு. ஸோ இப்போ இந்த 11 நாடுகள் கிட்டத்தட்ட உலகத்தில் 38% எண்ணெய் தயாரிப்புக்கு இந்த 11 நாடுகள் தான் காரணமாக இருக்குது. இது எல்லாமே ஒபேக் நிறுவனத்தில் இருக்குது. ஸோ ஒபேக்கோட வேலை என்ன அப்படின்னா, ஆயில் அந்த ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபஸ்ட்டு. இன்னொன்று ப்ரைஸ் வந்து கேப் பண்ணுறது, இவ்வளோ தான் ஒரு பேரல் விலை அப்படிங்கிறது நிர்ணயம் செய்கிறது. அதே மாதிரி இந்த கச்சா எண்ணெய் தயாரிக்கிற நாடுகள் வந்து ஒவ்வொரு நாடு இவ்வளோ பேரல் தான் தயாரிக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறது, ஓகேங்களா. எல்லா நாடும் நீ இஷ்டப்பட்டதுக்கு தயாரிச்சிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நாடும் இவ்வளோ தான் நீங்கள் தயாரிக்கணும், இவ்வளோ மில்லியன் டன் தான் நீங்கள் கச்சா எண்ணெயை தயாரித்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஒபேக் நிறுவனங்கள், இந்த 11 நாடுகள் சேர்ந்த ஒரு குழு தான் சேர்ந்து முடிவு எடுக்கும். இதுதான் ஒபேக்கோட வேலையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து யுஏஇ வெளியேறி இருக்குது. யுஏஇ மட்டும்தான் வெளியேறி இருக்கான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி வந்து 4 நாடுகளுமே வெளியேறி இருக்குது. கத்தாரு, இந்தோனேஷியா, ஈக்வேடார், அங்கோலா ஆகிய 4 நாடுகள் இப்போ ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ. ஸோ மொத்தம் 5 நாடுகள் வந்து ஒபேக் நிறுவனத்திலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு பிடிக்காமல் இல்லை பல்வேறு காரணங்களை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒபேக் வந்து எங்கே வந்து சறுக்க ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1970களில் வளைகுடா நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு இந்த எண்ணெய் தரதை நிறுத்தினாங்க, கச்சா எண்ணெய் தரதை நிறுத்தினாங்க. எதுக்கு காரணம், இஸ்ரேலுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மெயின் ரீசனாக இருந்தது. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா உலகமே சந்திக்க முடியாத அளவுக்கு எண்ணெய் விலை பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சது. ஸோ அப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, இந்த எண்ணெய் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறீங்கிறதுனால எண்ணெயை வந்து அமெரிக்காவே தயாரிக்க ட்ரை பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா 2018 ரீசெண்டாக 2018 ஒரு 8 வருஷம்தான், ஓகேங்களா. 2026க்கு 18 பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் பிகம்ஸ் த லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா. இதுக்கு மேலே வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு எண்ணெய் நிறுத்தினாலும் அமெரிக்கா வந்து அதை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஸோ அமெரிக்கா ஸ்டார்டட் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நவ் பிகமிங் த லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு. பட் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல, தட் இஸ் த திங், ஓகேங்களா. அவங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. அவங்க வந்து கல்ஃபை சார்ந்து இருக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்களோ அதை அமெரிக்கா பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் இஃப் ஒபேக் கட்ஸ் த ஆயில் டு யூஎஸ்ஏ, இட் ஹாஸ் நோ சைட் எஃபெக்ட் ஃபார் த யூஎஸ்ஏ ஆஸ் ஆஃப் நோ, தற்போதைய சூழ்நிலையில். ஸோ இந்த இடத்துல தான் ஒபேக்கோட அந்த இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ யுஏஇ ஏன் வெளியேறிச்சு, 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து எக்கனாமிக் ரீசன், இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் ரீசன், பொருளாதார காரணம், அரசியல் காரணங்கள்.
பொருளாதார காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒபேக்கோட அந்த கோட்டா சிஸ்டம், ஒவ்வொரு நாடும் இவ்வளோ தான் தயாரிக்கணும் அப்படிங்கிறது. எங்கிட்டவே நிறைய க்ரூட் ஆயிலை நான் தயாரித்து விற்கிறப்ப நீ எதுக்கு எனக்கு கட்டாயப்படுத்துகிற? எங்கிட்ட தான் அதிகவிதமான எண்ணெய் விற்று இருக்குது, நான் தயாரிச்சுக்கிறேன், நான் விற்று காசாக்கிக்கிறேன், நீ எதுக்கு எனக்கு கேப்பிங் சிஸ்டம் போடுற அப்படிங்கிறது. சவுதி அரேபியாவில் தான் கோட்டா வந்து நிறையா இருக்குது. சவுதி அரேபியா ஒபேக்கில் கோட்டா சிஸ்டம் நிறையா இருக்கிறதுனால யூஏஇக்கு அது பிடிக்கல. அரசியல் காரணங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த ஏரியாவில் சவுதி அரேபியாவுக்கும் யூஏஇக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம். நிறைய விஷயங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்றோடு ஒன்று முட்டு மோதல் இருந்தது. ஸோ நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சது. அது மட்டும் ஒபேக்கோட கோட்டா சிஸ்டத்தில் சவுதி அரேபியாவுக்கு வந்து அதிகமான கோட்டா சிஸ்டம் தருது, யூஏஏ வந்து கம்மியான நீங்கள் இவ்வளோ தான் தயாரிக்கணும் கம்மி பண்ணி தருது. ஸோ இது எல்லாமே நிறையா இருக்குது. ரீஜனல் இம்பேலன்ஸ் அந்த ஏரியாவில் இருந்தது எல்லாமே சேர்ந்து யூஏஇ ஒபேக்கிலேருந்து ஏப்ரல் 2026 வெளியே வந்துடுச்சு. இதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ வெளியே வந்துடுச்சு. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் எதுவுமே இல்லை. தட்ஸ் நத்திங் லைக் தி ஷார்ட் டேர்மில் எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது. ஒருவேளை திரும்பவும் ஒபேக்கு போகாமல் யூஏஇ இருந்துச்சுன்னா, ஒபேக்கு திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்காமல் இருந்தால், யூஏஇ நிறையா எண்ணெயை தயாரிக்க ஆரம்பித்தால், ஓகேங்களா, நிறையா எண்ணெயை தயாரிக்க ஆரம்பித்தால் குளோபலாக எண்ணெயோட விலைகள் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது உலக அளவில் அது நம்மளுக்கு பர்டிகுலர்லி இந்தியாவுக்கு அது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து லாங் டேர்ம் கோலில் தான் இருக்குது. யூஏக்கு இப்போ கேப்பிங் சிஸ்டம் இல்லை, ஏன்னா ஒபேக்லேருந்து வெளியே வந்ததுனால நீ இவ்வளோ தான் தயாரிக்கணும்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவன் எவ்வளோ வேணால் தயாரித்து எவ்வளோ வேணால் விற்று அவன் காசு ஆக்கலாம். ஸோ குளோபலாக ஆயில் நிறையா வர வர ப்ரைஸு கம்மியாகும். ஏன்னா ப்ரொடக்ஷன்ஸ் உனக்கு நிறைய ஆக ஆக ப்ரைஸும் உனக்கு கம்மியாகும். ஆனால் இதுலேயும் ஒரு இருக்குது. என்ன அப்படின்னா, அமெரிக்கா யூஏஇ எந்த விதமான நிர்பந்தத்துக்கும் உள்ளாக்காமல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது வந்து ஒபேக்லேருந்து வெளியே வந்தது, இதுதான் வெளிப்படையான ரீசன். உள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது, அமெரிக்காவோட காரியங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்தே ஆகும். அமெரிக்காவோட காரியங்கள் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்தே ஆகும்ன்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது காலப்போக்கில் தான் அது ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.